நேற்று வீடியோவில் என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து குழம்புலாம் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இதெல்லாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சரண்யா ராஜன்ன்றவங்க வந்து பருப்பு உருண்டை குழம்பு வைங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வைக்க போகிறோம். அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, இது மூணையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பட்டை மிளகா, தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ இது கூட வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் அரைக்கிறது வந்து தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி உருண்டை பிடிக்க முடியாது. அப்போ வந்து நீங்கள் கொஞ்சமாக பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது நல்லா போட்டு வதக்குனிங்கன்னா அப்படியே சுண்டி வந்துடும். அதுக்கப்புறம் ஃபேனில் ஆற வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் வெங்காயம், கொத்தமல்லி போட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு கடாயில் எப்பயும் போல் எண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, இது ரெண்டுமே இல்லை, ஸோ நான் சேர்க்கலை. அப்புறம் வந்து பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, நல்லா 2 தக்காளி போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலாஸு எப்பயும் போல் அதே தான், மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது ட்ரையாக இருக்கிறனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் லெமன் இருக்கு இல்லையா, அந்தளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கிட்டு நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி இருக்கு இல்லையா, குழம்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காயும் சோம்பு ரெண்டையுமே வந்து நல்லா அரைச்சிட்டு, கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு, அது நம்ம உருண்டை இருக்கு இல்லையா, நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்லோவில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. எனக்கு உருண்டை வந்து பத்தவே இல்லை குழம்பு. இதில் ஒரு உருண்டை மட்டும் இடம் இல்லாமல் இருந்துச்சு. இவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கடா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி வச்சுட்டு அந்த உருண்டையும் உள்ளே தூக்கி போட்டு அந்த குழம்பு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த குழம்பு செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. காய வைக்கிறதுக்கு நேரம் பத்தலை. அதோட சரி அப்பளத்தை பொரித்து சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அப்பளத்தை தான் பொரித்து சாப்பிட்டேன். நீங்கள் இந்த குழம்பு செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா தேங்காய் அரைக்கணும், அப்புறம் வந்து உருண்டை பிடிக்கணும், அப்புறம் நிறைய இருக்கு இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.